Hi students, good morning. Today our subject science. நாம் இன்றைக்கி சயின்ஸில் ஆல்ரெடி பார்த்த டாப்பிக்கே தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரீகால் பண்ண போகிறேன். ஒரு 3 டாபிக் ரீகால் பண்ணுறேன், நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், வாட் டு அனிமல்ஸ் கிவ் ஆஸ். அனிமல்ஸ்கிட்டருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். அனிமல்ஸ் கிவ்ஸ் அஸ் மெனி திங்ஸ். அனிமல்ஸ்கிட்டருந்து நம்மளுக்கு நிறையா திங்ஸ் கிடைக்கிது. என்னென்ன திங்ஸ் கிடைக்கிதுன்னு பார்க்கலாமா? கவ் கிவ்ஸ் ஆஸ் மில்க். கவ் கிவ்ஸ் ஆஸ் மில்க். கவுக்கிட்டேருந்து நம்மளுக்கு மில்க் கிடைக்கிது. ஷிப் கிவ்ஸ் ஆஸ் wool. ஷிப் கிவ்ஸ் ஆஸ் wool. ஷிப்டிருந்து நம்மளுக்கு நூல் கண்டு கிடைக்கிது. ஹென் கிவ்ஸ் ஆஸ் எக்ஸ். ஹென் கிவ்ஸ் ஆஸ் எக்ஸ். கோழிகிட்டேருந்து நம்மளுக்கு எக்ஸ் எல்லாம் கிடைக்கிது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. கோட் கிவ்ஸ் ஆஸ் மில்க் அண்ட் மீட். கோட்னா ஆடு. ஆட்டுக்கிட்டேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பால் கிடைக்கிது. மட்டன் சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான் மீட்டுன்னு சொல்கிறாங்க. மீட் கிடைக்கிது. கோட் கிவ்ஸ் ஆஸ் மில்க் அண்ட் மீட். Honeybee gives us honey. Honeybee gives us honey. தேனீகிட்டேருந்து நம்மளுக்கு தேன் கிடைக்கிது. Some people eat fish and chicken. Some people eat fish and chicken. நம்ம நிறைய பேர் ஃபிஷ் சாப்பிடுவோம், சிக்கன் சாப்பிடுவோம் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு டைம் ரீகால் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். Cow gives us milk. Cow gives us milk. Sheep gives us wool. Sheep gives us wool. Hen gives us eggs. Hen gives us eggs. Next, goat gives us milk and meat. Goat gives us milk and meat. Honeybee gives us honey. Honeybee gives us honey. Some people eat fish and chicken. Some people eat fish and chicken. செகண்ட் டாபிக் பாருங்கள், அனிமல்ஸ் அண்ட் தேர் யங் ஒன்ஸ். அதாவது அனிமல்ஸ் வந்து நம்ம குட்டியாக இருந்தால் என்ன நேம் சொல்லுவோம், பெருசாக இருந்தால் என்ன நேம் சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நீங்களாம் பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது உங்களையே பேபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டீங்க இல்லையா, உங்களை இப்போ என்ன சொல்லுவாங்க, பாய் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நாம் அனிமல்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கவ் கால்ஃப். கவ் கால்ஃப். கவ் கால்ஃப். நெக்ஸ்ட்டு cat, kitten. Cat, kitten. Cat, kitten. Sheep, lamb. Sheep, lamb. Sheep, lamb. Horse, coat. Horse, coat. Horse, coat. Dog, puppy. Dog, puppy. Dog, puppy. Lion, cub. Lion, cub. Lion, cub. ஓகே, இப்போ நம்ம அனிமல்ஸ் அண்ட் தர் யங் ஒன்ஸ்னால் என்னென்ன நேம்ங்கிறது பார்த்தோம் இல்லையா. வெரி குட். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா our body. our body has many parts. நம்மளோட பாடியில் நிறையா பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னென்ன பார்ட்ஸ்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ டைம் நான் ரீகால் பண்ணுறேன், நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஹெட், ஃபேஸ், நெக், செஸ்ட், ஹேண்ட்ஸ், ஸ்டொமக், ஃபிங்கர்ஸ், லெக்ஸ், ஃபுட், டோஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நான் 1 செகண்ட் ரீகால் பண்ணுறேன். நான் என்னென்ன நேம் சொல்கிறேனோ அந்த நேம்ஸோட பாட்டெல்லாம் நீங்கள் உங்களோட பாடி பார்ட்டில் கை வச்சு காட்டுங்க. ஹெட். நெக்ஸ்ட்டு ஃபேஸ், நெக், செஸ்ட், ஸ்டொமக், hand,
ஃபிங்கர்ஸ், legs, foot, toes. வெரி குட். எல்லோரும் சூப்பராக கை வச்சு காமிச்சிங்க. இப்போது நாம் ஒரு 3 லெசன் ரீகால் பண்ணேன் இல்லையா? இந்த 3 லெசனையும் நீங்கள் வீட்டில் புக் எடுத்து வச்சு ஒவ்வொரு நேமாக சொல்லி பாருங்கள். இந்த அவர் பாடி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸோட நேமை சொல்லும் போதும் உங்கள் பாடி பார்ட்ஸில் கையை வச்சுக்கிட்டே சொல்லி பாருங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வருது இல்லையா கண்ணு? என்ன ஃபெஸ்டிவல் வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். பொங்கல். பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்துருச்சு. நீங்கள் அம்மா அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி வீட்டில் என்ன செய்வாங்க? அம்மா தலைக்கு குளிச்சுட்டு பொங்கல் வைப்பாங்க வீட்டில். ஆமாம் தானே? அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நேரமாக ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும். குளிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சூரிய நமஸ்காரமும் பண்ணுங்க. ஓகேவா? உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.